வணக்கம். ஹவுஸ் ஆஃப் சுப்ரபாத் தான் நீங்க பாக்குறீங்க. எவ்வளவு பெரிய ஏரியால மிகப்பெரிய ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி ஸ்பேஸ் வந்து இவ்வளோ பெருசு இருக்கு. இந்த இடத்த தான் ஃபுல்லா முழுமையா நம்ம என்ன ஏது அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் உள்ள போய் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். சென்னையில இருந்து நம்ம நொலம்பூர் வீட்டுல இருந்து இங்க வர்றதுக்கு 1/2 hour ஆனிச்சு. சென்னை சிட்டில இருந்து 1/2 hourல இந்த இடத்துக்கு வந்துடலாம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உள்ள லைஃபை பீஸ்ஃபுல்லா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் சுப்ரபாத்ல வந்து நீங்க ஸ்டே பண்ணலாம். உள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடம் எங்க இருக்குங்கிறத இந்த போர்டுல இருக்கு பாருங்க. சுப்ரபாத் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. இது வந்து நயப்பாக்கம் மெயின் ரோடு அப்படிங்கிற இடமும், இது மேவலூர் குப்பம் அப்படிங்கிறது தான் இந்த கிராமத்தோட பேரு. ரொம்ப அழகா இருந்ததுங்க. நான் வர்ற பாதையெல்லாம் பசுமையா இருந்ததும், சென்னை சிட்டில இருந்து அந்த பொல்யூஷன், அந்த ஒரு மாதிரியா இருக்கு இல்லையா, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப், பரபரப்பான அந்த லைஃப்ல இருந்து 1/2 hour டிஸ்டன்ஸ்ல ரொம்ப மன அமைதி கிடைச்சது. இந்த இடம் வர்றதே எனக்கு ஒரு ஆனந்தமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆனது. சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் பிரபலமான காலேஜ் இல்லையா சென்னையில, அதற்கு பேக் சைடு தான் இந்த ஹவுஸ் ஆஃப் சுப்ரபாத் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி பிளேஸ் இருக்கு. அழகா கோலம் எல்லாம் போட்டு நம்ம சொந்த வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி அருமையா கோலம் போட்டிருக்காங்க. உள்ள போய் நம்ம இவங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம். ஹவுஸ் ஆஃப் சுப்ரபாத் உள்ள நுழையும் போதே பிளசண்டான ஃபீல். அதுவும் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அழகா கொலுப்படி செட்டப் பண்ணி அங்க வந்து மியூசிக் கேட்டுட்டு இருந்தது. அது ரொம்ப தெய்வீகமா இருந்தது. கேட்டை திறந்து உள்ள வந்தோடனே பிளசண்டான ஃபீல் கொடுக்குது. இது என்ன ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் மகா பெரிவா இங்க வரப்போறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? மகா பெரிவா டிவோட்டிஸ் எத்தனை பேரு நம்ம எல்லாம் இருக்கோம். இந்த மேடையில தான் பிரதிஷ்டை பண்ண போறாங்க. ரொம்ப தெய்வீகமா அவர் எப்போதும் இந்த இடத்துல இருந்து இங்க இருக்கிற மக்கள் அத்தனை பேருக்கும், இங்க வந்து தங்குறவங்க அத்தனை பேருக்கும் அவர் வந்து ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இந்த இடத்துல இன்னும் சீக்கிரமாவே, அதாவது தீபாவளிக்கு பக்கத்திலேயே, தீபாவளி வரப்போற அந்த நேரத்திலேயே இங்க பிரதிஷ்டை நடக்க போகுது. ஹவுஸ் ஆஃப் சுப்ரபாத் உள்ள நுழைஞ்சோடனே தெய்வீகமா இருக்கிறது ஒரு பக்கம். இந்த பறவைகளோட சத்தம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. ஏன்னா பறவைகள் வந்து சென்னையில சத்தம் போடுறதை கேட்கவே முடியாது. ஒரு காக்கா கூட கத்த மாட்டேங்குது. அந்த அளவுக்கு டிராபிக்னால, நாய்ஸ் பொல்யூஷன்னால பயப்படுதுங்க பறவைகள்லாம். இங்க அந்த பறவைகளோட சத்தம் நல்ல அழகா ரொம்ப சந்தோஷமா இருந்தது கேட்கறதுக்கு. நம்ம இப்ப பவானி அம்பாளை போய் தரிசனம் பண்ண போறோம். 2 பக்கமும் இப்படி திண்ணைகள், நடுவுல கோலம், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. வயசானவங்க வந்து இந்த மாதிரி திண்ணையில உட்காந்துட்டு, திண்ணை பேச்சு நிறைய பேருக்கு பிடிக்கும். எனக்குமே அது ரொம்ப பிடிக்கும். உட்காந்து ஸ்லாகிச்சு நம்முடைய பழங்கதைகள்லாம் பேசுறதுல கிடைக்கிற சந்தோஷம் எதுல கிடைக்கும்? அருமையா வந்து இங்க அழகா உட்காந்துக்கலாம். சூப்பரா கோலம் போட்டு வச்சிருக்காங்க. கோயிலுடைய வாசல் இது. கோயில் வந்து விஸ்தீரணமா இருக்கு. இங்க வந்து தங்கி இருக்கக்கூடிய அந்த யங் அண்ட் எனர்ஜெட்டிக் பீப்புள் எல்லாம் தங்கி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக ரொம்ப விஸ்தீரணமான ஒரு கோயில், ஒரு மண்டபத்தோட அழகா இருக்கு. இந்த கோயில்ல இத்தனை பேரும் வந்து தங்கி இருக்கிறது, இங்க வந்து உட்காந்து அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கறதே சந்தோஷமா இருக்கு. அம்பாளை நம்மளும் தரிசனம் பண்ணிக்கலாம். ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னாலும் யங் அண்ட் எனர்ஜெட்டிக்கா இவ்வளவு பேரையும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோயில்ல வந்து அழகா அவங்க இந்த மண்டபத்துல சேர் போட்டு உட்காந்து அம்பாள் முன்னாடி எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவங்களுக்கு தோணுன மாதிரி அந்த பிரார்த்தனைகளை வைக்கலாம். அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு பிளேஸா இருக்கு. இந்த கோயிலுக்கு தினந்தோறும் காலை மாலைன்னு 2 வேளையும் நடந்து வந்து அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு போகலாம். அம்பா பவானி தான் இங்க பிரதிஷ்டை செஞ்சு வச்சிருக்காங்க. இங்க அம்பா பவானி அழகா அமர்ந்து எல்லாருக்கும் அருளாசி பண்ணிட்டு இருக்கக்கூடிய காட்சி தான் நம்ம பார்க்கிறோம். நுழைஞ்ச உடனே விநாயக பெருமான நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். இவங்க இப்போ ஒரு கொலுப்படி அழகா செட்டப் பண்ணியிருக்காங்க. பவானி அம்பாளுக்கு 2 பக்கமும் 2 குழந்தைங்க, பிள்ளையார் ஒரு பக்கம், முருகர் ஒரு பக்கம் அப்படின்னு 2 பேரும் இருக்காங்க. அவங்களுடைய அழகான கொலுப்படி ஆசையா இருந்தது பாக்குறதுக்கு. இந்த பொம்மைகள் எல்லாம் அழகா அரேஞ்ச் பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க. இந்த 7 படி செட்டப், அதுல அழகா இந்த பொம்மைகளை அரேஞ்ச் பண்ணவங்களுக்கு முதல்ல பாராட்டுதல்களை நம்ம சொல்லிக்கணும். எவ்வளவு சூப்பரா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த ஒரு பார்க் மாதிரியான ஒரு செட்டப் கூட ரொம்ப கியூட்டா இருக்கு. 7 படி செட்டப் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் 7 படி, ஒரு பக்கம் 5 படின்னு 2
கொலுப்படிகள் வச்சிருக்காங்க. ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டோம் அப்படின்னு எந்த ஒரு மனத்தாங்களும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இங்க இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிற இந்த இடத்துல வந்திருக்கிறது எனக்கே ஒரு பாக்கியமான ஒரு ஃபீலா இருக்கு. தினந்தோறும் பூஜைகள் நடந்துட்டு இருக்கு. ஒரு கோயில் கட்டுறது முக்கியம் இல்ல, அங்க பூஜைகள் தினந்தோறும் நடக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து மாலை வேளையில தினந்தோறும் அம்பாளுடைய தரிசனமும் அம்பாளுக்கு பூஜைகள் நடந்துட்டு இருக்கிறது இங்க கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பூஜைகளுக்காக சங்கல்பம் எடுத்துக்கிறாங்க பெரியவங்க எல்லாரும். அவங்களுடைய உடல் ஆரோக்கியம், அவங்களுடைய மன நிம்மதி இப்படிலாம் இருக்கணுங்கிறதுக்காகவும் குடும்பத்தோடைய அந்த சந்ததிகளுடைய பேரெல்லாம் சொல்லி சங்கல்பம் எடுத்துக்கிறதெல்லாம் பார்க்குறோம். எனக்கு இவர் தான் வந்து இந்த மாதிரி ஒரு அழகான மாலையை கட்டி இருக்காரு. சூப்பரா இருக்கு பாருங்க. அவர் ஒய்ஃபுக்கு கட்டி கொடுப்பாரா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அவங்க ஒய்ஃப் வந்து சொல்றாங்க பூவெல்லாம் கட்டி கொடுப்பாரு அப்படின்னு. பாருங்க இங்க பூத்த அரளியே அதான் இந்த தோட்டத்துல இருந்தே பறிச்சு அழகா வந்து பவானி அம்பாளுக்கு மாலை கட்டி அவருடைய ஒரு அந்த விருப்பம். கோயில்ல பிரசாதம் கொடுத்தாங்கன்னு தான் நினைப்பீங்க. இது நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை போட்டு காஃபி சுட சுட குடிக்க போறேன். எனக்கு யாரு தெரியுமா போட்டு தரா காஃபி? இவங்க பேரு மீனா. அதனாலதான் என் மேல ரொம்ப பிரியம் அவங்களுக்கும் வருதுன்னு நினைக்கிறேன். காஃபி குடிக்கிறீங்களாமா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் என்ன பேருங்க உங்களுக்கு அப்படின்னு கேட்டா மீனா அப்படிங்கிறாங்க. மீனான்ற பேரு சர்க்கரை இதுலயே இருக்கா? சரி, பத்தலன்னா போதும். தேங்க்யூ. நல்லா சூடா இருக்கு. சூப்பரா இருக்கு. இது போதும். வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்க அவங்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம்டா பட்டு. சூப்பரா இருக்கு உங்க ட்ரெஸ். எனக்கு கொஞ்சமா இப்பதான் நான் காஃபி குடிச்சேன் இல்லையா, போதும். நீங்க யாராவது வந்துடுறீங்களா அடுத்து? தம்பி அடுத்து எங்க கோயில தரிசனம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம துளசி மாடத்தை சுத்தி வந்துருவோம். ஆண்டாள் நந்தவனத்துல பிறந்தா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. துளசி மாடத்துக்கு கீழே தான் ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டதா சொல்லுவாங்க. உண்மையிலே ஒரு நந்தவனத்துக்கு பக்கத்துல இந்த துளசி மாடம் அமைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அழகா நிறைய செடி கொடிகள் வச்சு அங்க துளசி மாடத்தையும் அமைச்சு நடுவுல அழகா கோலம் போட்டு சூப்பரான பெரிய மாடமா இருக்கு. அந்த துளசி அம்பாளுக்கும் இங்க பூக்கள்லாம் தினந்தோறும் சாத்திட்டு இருக்காங்க. அழகா கோலம் போட்டு விளக்கேத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க பண்றாங்க. ரொம்ப தெய்வீகமா இருக்கு. ரோஜா தோட்டம் அழகா போட்டு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ரூம்லயும் அவங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு இந்த பூக்களை சாத்துறதுக்கு அன்னன்னைக்கு பறிச்சுக்கலாம். தெய்வத்துக்கு போய் இப்போ பவானி அம்பாளுக்கு சாத்துறதுக்கு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இங்க இருந்து மாலை கட்டி போடுறதுனாலும் போடலாங்கிற மாதிரி அழகா இது வந்து காலையில பறிச்சுட்டாங்க. இல்லைன்னா நிறைய பூக்கள் இருக்குமா, மொட்டுகளை பார்க்க முடியுது. நம்ம ஹவுஸ் ஆஃப் பிரபாத்ல நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க, இந்த மாதிரி ஒரு அழகான ரம்யமான இடத்துல என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமான ஒரு வாழ்க்கைய ஆரோக்கியமா வாழணும், மன நிம்மதியோட வாழணும், எந்த கவலையும் இல்லாம பயமும் இல்லாம வாழணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க இங்க வந்து ஹவுஸ் ஆஃப் பிரபாத்ல எங்க வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன மாதிரியான இவங்களுடைய அந்த ஃபீஸோட ஸ்ட்ரக்சர் என்ன, மாசம் மாசம் நம்ம எவ்வளவு பே பண்ற மாதிரி வரும், இந்த விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம போக வேண்டியது இந்த ஆஃபீஸ் ரூம் தான். ஆஃபீஸ் ரூம் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். ரம்யமான சூழலா இருந்தாலும் எல்லா டெக்னாலஜியோட ஒரு ஆஃபீஸ் ரூம் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. ரொம்ப மாடர்னான லுக்ல, அதே நேரத்துல இங்க மகாபெரிவாவுடைய போட்டோஸ் எல்லாம் வச்சு தெய்வ படங்கள்லாம் வச்சு அழகா வர்றவங்க வந்து ரிலாக்ஸ்டா அமர்ந்து நிறைய டீட்டெயில்ஸ் கேட்கணும்னு நினைப்பாங்க. குடும்ப உறுப்பினர்கள் தன்னோட
அப்பா அம்மாவை அல்லது தாத்தா பாட்டியை கொண்டு வந்து விடும்போது நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புவாங்க. அப்ப ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து இந்த இடத்துல இருக்கிற மாதிரி ரொம்ப தெய்வீகமாகவும், அதே நேரத்துல இந்த மொத்த கேம்பஸ்குள்ள எங்கிருந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சிசிடிவி வச்சிருக்காங்க. ஸோ ஃபுல் சர்வைலன்ஸ் ஒருத்தர் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி அமைப்போம். ஒரு ஒரு ரூமுக்கும் எமர்ஜென்சி பெல் அவங்க அங்க ப்ரெஸ் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு இங்க பிளிங்க் ஆயிடும். இந்த லைட் எரியறத வச்சு உடனே அட்டன் பண்றதுக்கு அந்த சகல விதமான ஃபெசிலிட்டியும் இங்க ஆஃபீஸ் ரூம்ல வச்சிருக்காங்க. ஹவுஸ் ஆஃப் சுப்ரபாத் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி 3 ஏக்கர் பரப்பளவுல பண்ணியிருக்காங்க. அழகா எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி பெஞ்ச் போட்டிருக்காங்க. பார்க்ல இருக்கிற மாதிரி அங்கங்க வந்து டீ டைம்ல வயசானவங்க வந்து அமர்ந்து சூப்பரா பேசிட்டு இருக்கிறதுக்கு வசதியா இந்த கேம்பஸ் ஃபுல்லாவே இந்த மாதிரியான ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். என்னை பார்த்தோன்னே இதெல்லாம் கத்துற மாதிரி எனக்கு என் கூட பேச ஆசைப்படுற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஜீவராசிகளோட பழகும்போது நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படியே பறந்து போற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்றது, இவங்களோடைய அவங்களோட ஒரு பாண்டிங்ல நம்ம இருக்கிறது வந்து நமக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இங்க இருக்கிறவங்க பெரியவங்க குழந்தைங்க மாதிரி இவங்கள அவங்க பார்க்கலாம், அப்பப்போ வந்து ஃபீட் பண்ணலாம். அவங்க இதோ இந்த பேர்ட்ஸ் கூட பேசுறது பழகிறதுன்னு இப்படி அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து. இந்த கம்யூனிட்டியில 70 ரூம் கிட்டத்தட்ட இருக்கு. ஒரு ரூம்ல 2 பேர் ஸ்டே பண்ணலாம். அப்படி பார்த்தா 120லேருந்து 140 பேர் கிட்டத்தட்ட தங்குற மாதிரியான அமைப்புல இருக்கு. ஸ்லாப் இருக்கு, அதாவது அவங்க கொடுக்குற ரெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான அந்த ஃபெசிலிட்டியோட ரூம்ஸ் இருக்கு. பிளாட்டினம், கோல்டு, சில்வர், பிரான்ஸ் அப்படின்னு 4 வகையா அந்த ரூம்ஸை பிரிச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஏரியான்னு பாருங்க. 3 ஏக்கர் அப்படிங்கிறதுனால சுத்தி பசுமையா நிறைய மரங்கள், பொல்யூஷனே இல்லை. அந்த காற்றை சுவாசிக்கும் போதே ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஃபீல் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு ரூம் தான் நம்ம பார்க்க போறோம். லிஃப்ட் வசதி இங்க இருக்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு ரூமை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. ஒரு ரூமை போய் பார்க்கலாம். இங்கேயே பாருங்களேன், வந்த உடனே ரிலாக்ஸ்டா இந்த ஃப்ளோர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து சாயந்தரத்துல நம்மெல்லாம் அந்த காலத்துல அக்கம் பக்கம் வீடுகள்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா உட்காந்துட்டு வாசல்ல உட்காந்துட்டு பேசுறதெல்லாம் கிராமத்து வாழ்க்கையில எல்லாம் இருக்கும். இப்ப சிட்டியில அப்பார்ட்மெண்ட்ல பக்கத்து வீட்டுல யார் இருக்காங்கன்னு கூட தெரியல. ஆனா இங்க வந்து அழகா எல்லாரும் அந்யோன்யமா உட்காந்து பேசிட்டு இருக்கலாங்கிறதுக்கு இங்க சோஃபா செட்டப்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் தங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டுல இருக்கிறதுனால வந்து இங்க தங்கி இருக்கிற அந்த பட்சத்துல வைஃபைல தன்னுடைய பேர பசங்களோட பேசணும் அப்படின்னா 24 hours வைஃபை எல்லா ரூம்லயுமே 100% நெட்வொர்க்கோட சூப்பரான ஃபெசிலிட்டி கிடைக்குது. நம்ம ரூம்ஸ் வரிசையா அப்படி சைட்ல இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். உள்ள போய் ஒரு ரூம்ல நம்ம என்னென்ன ஃபெசிலிட்டி இன்சைட் த ரூம் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ சில்வர் அப்படிங்கிற அந்த ஃபெசிலிட்டி இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள தான் நம்ம போக போறோம். ரூம் பாருங்க, ஒரு ஹோட்டல் ரூம் மாதிரி இருக்கு. ரொம்ப நீட்னஸ் இருக்கு. அவ்வளோ கிளீனான பாத்ரூமும் நம்ம தனியா பார்ப்போம். இங்க முதல்ல வார்ட்ரோப்ஸ் இருக்கு. அவங்களோட துணிமணி எல்லாம் அவங்க அழகா வச்சுக்கிறதுக்கு வார்ட்ரோப்ஸ் வந்து சூப்பரா பேப்பர் போட்டு அழகா வச்சிருக்காங்க. ஸோ அவங்க நீட்டா வச்சுக்கலாம். அதாவது கணவன் மனைவி 2 பேர் வந்து 2 பேர் இந்த ரூம்ல தங்குறாங்க அப்படின்னா அவங்க அவங்களோட திங்ஸை வச்சுக்கிறதுக்கு நல்லா பெருசா ஒரு வார்ட்ரோபு இங்க வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த பெட்டு பாருங்க, பெட்டு வந்து டபுள் பெட்டு, குவீன் பெட் இருக்கு. ஸோ நல்லாவே தாராளமா படுத்துக்கலாம். அவங்க சேர்லாம் வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஒரு ஹோட்டல் ரூம்ல என்னென்ன மாதிரி இருக்குமோ ஏர்கான் இருக்கு. ஸோ சம்மர் டைம்ல இங்க நல்ல காற்றோட்டத்தோட இருந்தாலுமே சில பேர் ஏசி வேணும் அப்படின்னு விரும்புறவங்களுக்கு ஏசி ஃபெசிலிட்டி இருக்கு. அவங்க வந்து ஒரு காஃபி டீ குடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டீப்பா சேர்லாம் போட்டு, யாராவது கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னா சேர்லாம் இருக்கு. இங்க பாத்ரூமை பார்ப்போம். ஏன்னா ஹைஜீன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நம்ம நினைப்போம். இந்த ஹைஜீன் பிளஸ் வந்து கீசர் இருக்கு. 24 hours அவங்க வந்து வெந்நீர்ல குளிக்கணும் அப்படின்னு நினைச்சா எப்போ வேணாலும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரெகுலரா இங்க கிளீனிங் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஹைஜீனிக்கா இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் காலம்புரை எழுந்த உடனேயே தெய்வ தரிசனம் பண்றதுக்கு தகுந்த மாதிரி சூதிங்கான பெயிண்டிங் உள்ள வரும்போதே பார்க்கறதுக்கு மனசு அமைதியாகிற மாதிரி
கலர்ஸ் சூஸ் பண்ணி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டில் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இரவு தூக்கங்கிறது நல்லாவே வரும். கர்டன்ஸ் எல்லாம் போட்டு நம்ம விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரா இரவு தூக்கம் அவங்க நிம்மதியா தூங்க முடியும். இங்க பாத்தீங்கன்னா டிவி கூட அவங்க சீரியல் பார்க்குற பழக்கம் இருக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ப்ரோக்ராம்ஸை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க இங்க வந்தும் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்படி ஒரு ஃபெசிலிட்டியோட தான் இந்த சில்வர் ரூம் இருக்கு. சின்ன வயசுல எப்படி வேணா நம்ம ரூம்ஸை கட்டியிருப்போம், பாத்ரூம்ஸ் இருக்கும். ஆனா ஒரு ஏஜுக்கு அப்புறம் இந்த ஹேண்ட் ரெயிலிங் நம்ம தனியா ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி, இங்க நிறைய பேர் வயசானவங்க வந்து தங்குறதுனால ஹேண்ட் ரெயிலிங்கோட எல்லா பாத்ரூம்ஸ்லயும் அப்படிதான் ஃபெசிலிட்டி. ஸோ இவங்க டாய்லெட் போயிட்டு பிடிச்சிட்டு எழுந்துக்கிறதுக்கு ஈஸியா கம்ஃபர்டபுளா ஹேண்ட் ரெயிலிங் போட்டிருக்காங்க. இந்த பிளாக் ஸ்டிக்கர் டேப் ஒட்டி இருக்காங்க பாருங்க, அதுதான் எமர்ஜென்சி பஸர். இதை ப்ரெஸ் பண்ணா போதும், இந்த ரூம்ல யாருக்கு உதவி தேவைப்படுதோ அதை பத்தியான இந்த ரூம் நம்பரோட அங்க நம்ம ஆபீஸ் ரூம்ல பார்த்தோம் இல்லையா, அந்த லைட் எரிஞ்சிரும். உடனே அங்கிருந்து அட்டன் பண்றதுக்காக ஆட்கள் வந்துருவாங்க. இந்த காரிடார்ல இருந்து இங்க இருக்கிற விண்டோ வழியா வெளியில பார்த்தா யாரெல்லாம் அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்றது இங்க இருந்து எட்டி பார்க்க முடியும். உப்பரிகை மாதிரி இருக்கு, அது ஒரு வசதி. அதுக்கப்புறம் இந்த பால்கனி பாருங்க, இங்க வந்து துணியெல்லாம் காய போட்டுக்கலாம். இந்த காரிடார்ல இந்த ஃப்ளோர்ல இருக்கிறவங்க எல்லாருமே துணி வந்து சூப்பரா வெயில்ல காய போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அழகா வந்து இந்த ஃபெசிலிட்டி நல்ல விஸ்தீரணமா இருக்கு பாருங்க இந்த இடம். ஈவினிங்ல இங்க வந்து சேரை போட்டுட்டு கூட உட்காந்து ரிலாக்ஸ்டா பேசிட்டு இருக்கலாம். சில்வர் ரூம் பார்த்துட்டோம். கோல்டு அப்படிங்கிறதோட வேரியேஷன் என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அம்மா நமஸ்காரம். ஓ, இங்க ஒரு ஹால் ஒண்ணு வந்துருதுன்னு நினைக்கிறேன். இந்த ஹால் ஒண்ணு வந்துருது இவங்களுக்கு. அதுக்கப்புறம் பெட்ரூம் செப்பரேட்டா இருக்கு. இதுதான் வந்து கோல்டோடைய வேரியேஷன். அப்புறம் இந்த சோஃபா செட்டு வந்துருமா இதுல? நீங்க எடுத்துட்டு வந்தீங்க. ஓகே. சரி, நீங்க உட்கார்ந்துக்கோங்க, நம்ம பேசலாம். ஹவுஸ் ஆஃப் சுப்ரபாத் நம்முடைய ஃபாலோயர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. இங்க இருக்கிறவங்க பாதுகாப்பா எப்படி ஃபீல் பண்றாங்கன்றத நான் உங்க கூட வந்து பேசி அவங்களோட ஃபீட்பேக்கை உங்க கூட ஷேர் பண்ண விரும்புறேன். ஏன்னா எனக்குமே இந்த இடங்களை பத்தி தெரியுமே தவிர இங்க எப்படிப்பட்ட அனுபவம் அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத இங்க தங்கி இருக்கிறவங்க பேசினா சிறப்பா இருக்கும். நம்ம இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்படி கைய பிடிச்சு நீ நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றது ஒரு சிறப்பு. அம்மா நீங்க சொல்லுங்க, ஹவுஸ் ஆஃப் சுப்ரபாத்ல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. இங்க நாங்க வந்து போன வருஷம் மே மாசத்துல வந்திருக்கிறோம். கிட்ட 1.5 வருஷம் ஆவறது. வந்த பிற்பாடு எங்களுக்கு அனுபவம் பண்றது சொல்ல முடியாத, மனசுல சந்தோஷம்ன்றது உண்மையாவே சொல்றேன். எதனாலன்னா இங்க இருக்கிற ஆளுங்க வந்து அன்பு காட்டுறாங்க. மெயின் அன்புக்கு தான் நாங்க குறைஞ்சி போய் இங்க வந்திருக்கிறோம். ஏன்னா வீட்டுல யாரும் இல்ல, அன்பு கிடைக்காது. அதனால ஹோமுக்கு வந்தோம். ஆனா இங்க A to Z வரலும் எல்லா வேலைக்காரவங்களும் அவ்வளவு அன்பு காட்டுறாங்க. பொய் பித்தலாட்டம் பண்றது இல்ல. நம்ம காசு கொடுத்தா சொல்றாங்க ஓனர் வாங்க கூடாதுன்னாங்க, நாங்க வாங்க மாட்டோம்னு. அதுதான் மெயினா எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரெண்டாவது, சாப்பாடுக்கு நம்ம லேட்டா வந்து வரலன்னா உடனே இன்டர்காம்ல போன் பண்ணி ஏன் வரல, கொண்டு வரட்டுமா ரூமுக்கு, ஏதாவது சந்தர்ப்பமா அப்படின்னு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேட்டு நம்மள பாத்துக்கிறாங்க. ரெண்டாவது, லாஸ்ட் இயர் டிசம்பர்ல எனக்கு ஒரு பிராக்சர் ஆச்சு. அந்த டைம்ல இவங்களை என்ன பாத்துக்கினதுக்கு கடவுளுக்கு நன்றி இல்லை, இவங்களுக்கு தான் சொல்லணும். அவ்வளவு நல்லா என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல காட்டி எல்லாம் பண்ணி திருப்பியும் எங்க டாக்டர் எங்க ஆபரேஷன் பண்றாரோ அந்த இடத்துக்கு ராத்திரி 12 ஆச்சு. காத்தால இவங்க என்ன கொண்டு போய் அங்க அட்மிட் பண்ற வரலும், அது வரலும் இவங்க பாவம் சாப்பிடாம எதுவுமே இல்லாம என்ன அப்படி பார்த்துக்கிட்டு பண்ணிருக்காங்க. மாரல் சப்போர்ட்ன்றது மெயினா இவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப இருக்கிறது. இன்னும் எவ்வளையோ இருக்கிறது, அவர் பங்கெடுத்துக்கிட்டோம். நீங்க சொல்லுங்க. இங்க வந்த பிறகு நாங்கள் மனுஷாளுக்கு பசங்களுக்கு எல்லாருக்கும் தொலைவாக இருக்குமேன்ற அபிப்பிராயம் இல்லாத போச்சு.
ஒண்டிமா இருக்க முடியும், பப்ளிக்கோட சேர்ந்து நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்கன்ற ஒரு மனசுக்கு தைரியம். மெயினாக மனசுக்கு தைரியம் இருந்தால் தான் உடலுக்கும் வலு வரும். அதனால் அவள் சிக்கானா கூட எனக்கு அவ்வளோ கஷ்டமாக தெரியல. பசங்க 2வது நாள் தான் வர முடியுது. இருந்தாலும் அதுக்குள்ளே இவங்க எல்லாம் கேர் எடுத்துடுறாங்க. இங்கே சதீஷ் ஆகட்டும், ரகு ஆகட்டும், அவங்க எல்லாரும் அவ்வளோதான். சதீஷ் நர்ஸு எல்லாம் வந்து காத்தால் 9 மணிக்கு புறப்பட்டு வந்தவங்க ஹாஸ்பிட்டலுக்கு நைட்டு 11 ஆச்சு அவங்க ரிட்டர்ன் ஆகிறதுக்கு. ஆனால் அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கேட்கறது கூட எனக்கு டைம் இல்லை. ஏன்னா இவ்வளோ பார்த்துக்கணும், ஒரு பயம், ஏஜ், வேறு ஒன்றும் இல்லை. பணம் செலவு பண்ணலாம், ஆனால் ஆள் சப்போர்ட்டுக்கு இங்கே இருக்கிறது அந்த தைரியம் இருக்குது. 2வது, நான் வந்து ஹார்ட் பேஷண்ட்டு. 12 வருஷம் ஆச்சு எனக்கு ஆப்ரேஷன் ஆகி. எப்போ போனாலும் வடை திண்ணியா இது திண்ணியான்னு தான் கம்ப்ளைண்ட்டுன்னு அவ்வளோ கேட்பாங்க. ஆனால் இங்கே வந்த பிறகு சாப்பிட்டுட்டு போகிறேன். எவ்ரி 2-3 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி போகிறேன். பார்த்துட்டு இதே மெயின்டைன் பண்ணு, நல்லா இருக்குன்றார். இப்போ நமக்கு ஃபுட்டு அது லிமிட்டாக தானே இருக்குது. சாப்பிட்ணுன்னு தோணும், அது வேறு விஷயம். நம்ம வயதுக்கு ஒத்து வராது. ஆனால் அதுக்கு தகுந்தா போல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அவங்க செய்தாங்களேன்னு அப்படின்னு இல்லை, நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஃபாலோ பண்ணாதான் முடியும். நம்ம மூக்குவெல்லாம் துண்டிட்டு அப்புறம் ஜீர்ணம் ஆகலைன்னா கஷ்டம். ஏஜ் இருக்குது. அது எக்ஸசைஸ்ன்னு ஒரு 3 சுற்றுனா கூட போகிறோம், 1 கிலோமீட்டர் ஆகுது. இப்போ வந்து என்னென்னா வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், படுத்துக்கிறோம். அது கொஞ்சம் சோம்பல் ஜாஸ்தி ஆகி போச்சு. வேற ஒன்று. அதனால் பூ பறிக்கிறது, கட்டுறது, இந்த சில்லற வேலை நம்ம மைண்டை கிரியேட் பண்ணிக்கணும். அதே போல பாடிக்கும் கொடுக்கும். உண்மையா சொல்ற, கடவுள் சாட்சியா சந்தோஷமா இருக்கிறோம். பசங்களுக்கும் தைரியம். நல்ல இடம், நல்ல இடம். இவங்களுடைய பசங்க வந்து வெளிநாட்டுல பெரிய பையன் வந்து ஜமைக்கால இருக்கான். அவன் வாரத்துக்கு ஒரு வாட்டி சண்டே தான் ஃபோன் பண்ணுவான். சின்னவன் ஃப்ளோரிடாவில் இருக்கான். அவன் காத்தால நைட்டு 2 வாட்டியும் ஃபோன் பண்ணுவான். கேட்டால் கூட என்ன இருக்கு, நல்லா இருக்கேன், சாப்பிட்டீங்களா, தூங்கலையா, அந்த தவிர வேற டேப் பண்ணி வச்சா கூட அதே சரியாக போயிடும். வேற ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா பத்திரமா இருக்கும்னு அவங்களுக்கும் ஒரு இது இருக்கு. அது மெயின். துட்டு செலவு பண்ணுறதுக்கு ஆள் இருக்கு, பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. சொல்லக்கூடாது. திரும்பவும் நிறைய பேருக்கு இது வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோமா அப்படிங்கிற டவுட் வரும். அது கிடையாது, இது ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. இந்த இடத்துல வந்து பேமெண்ட் பண்ணி தான் முதியோர் இல்லைன்னு சொன்னா என்னமோ ஒரு கீழ்த்தரமா ஒரு ஃபீலிங் வருது. நல்லா இருக்கும். இங்க எங்க தலைமுறையிலே இல்லையா, இப்ப நீங்க போயிட்டீங்களான்னு. நம்ம ஒண்ணு இல்லை, நல்லா ராஜாவாட்டம் இருக்கும். இருக்கிற பிச்சல் புடங்கள் எல்லாம் இல்லாம இருக்கு. அதுதான் மெயின். இப்போ இங்க இருக்கிறது 40 பேர் 45 பேர் கூட இருக்கலாம். பேச்சு வார்த்தையில சகஜமா மாறும். நம்ம ஒப்பீனியன் நமக்கு ரைட்டா தோணும், எதிராளிக்கு ராங்கா இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு மூவ் பண்ணோம்னா யாரும் கெட்டவங்கள இல்லை. அவ்வளவுதான். கண்டிப்பா அவங்கள்ட்ட இருந்து இந்த மாரல் எடுத்துக்கணும் எல்லாரும். நம்ம மூவ் பண்றதுல இருக்கு. ஒருவேளை ஏதாவது ரிஜெக்ட் பண்ணிடணும். நம்ம மைண்ட்ல அதை வச்சு கூடாது. A to Z பொய் சொல்லக்கூடாது. A to Z நம்பிக்கை பத்தி கவலை இல்லை. நாங்க சாப்பாடு போயிட்டா கூட சாவி போடுறதில்ல, சும்மா கதவு போயிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து செய்து போறாங்க. எந்த பிரச்சனையும் நான் இதுவரைக்கும் ஃபேஸ் நாங்க பூட்டே போட மாட்டோம். ஒரு மாசம் கம்மி, அவ்வளவுதான். 1.5 வருஷத்துக்கு 1 மாசம் கம்மி, அவ்வளவுதான். நாங்க கீழே போனா கூட பூட்டே போட மாட்டோம். பயமே இல்லம்மா. எந்த பொருள் நீங்க வெளியே வச்சாலும் ஆனாலும் அவங்க ரொம்ப ரெஸ்பெக்டிவா பிஹேவ் பண்றாங்க, நல்ல அன்போட பிஹேவ் பண்றாங்க. இவளுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆனதால இங்க இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் கூட தபாய்க்கும், அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணி. எந்த செகண்ட் போன் பண்ணி கூப்பிட்டாலும் எந்த வேலை ஆனாலும் உடனே வந்து செய்யறாங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட். அதனால்தான் அவர் வீட்டுக்கு போக மாட்டேன்றாரு. எங்க வீடு என்னமோ காலியா தான் இருக்குது, வேலைக்காரங்க சட்டன்னு வரமாட்டாங்க. இங்க அந்த மாதிரி இல்ல. சாப்பாடு போகணும் இங்க, அதெல்லாம் இல்ல, எல்லாம் ரெடியா இருக்கு. ஒரு கேஸ் ப்ராப்ளமோ, வீட்டுல ஃபேன் ரிப்பேர், இந்த ரிப்பேர், அதெல்லாம் ஒரு வீட்டை மெயின்டைன் பண்றதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்றீங்க. இதுக்கு ஃப்ராக்சர் ஆன 4 மாசத்துக்கு நான் ரொம்ப சஃபர் ஆனேன் வீட்டுல. என்ன இங்க இருந்து போனதுனால அது பிடிக்கல. அந்த ஆள் இருக்காங்க, நர்ஸ் வச்சாங்க, எல்லாம் வச்சாங்க. அவங்களே ட்ரைனிங் பண்றது நான் டயர்ட் ஆயிடும்.
இது வந்து இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க பாருங்க அம்மா, இங்க இருந்து அவங்க வீட்டுக்கு போறது பிடிக்கலையா, பிடிக்கல. அதை நிஜமாதான். ஹவுஸ் ஆஃப் சுப்ரபாத்துக்கு வேற ஒரு ஒரு ஒன் லைன் வந்து ஒரு ரிவ்யூ தேவையே இல்லை. அம்மா வந்து நீட்டா சொல்லிட்டாங்க, எங்களுக்கு இங்க இருந்து அங்க போதான் பிடிக்கல, இங்க இருக்கிறது நல்லா இருக்கு அப்படின்னு. இது விளம்பரத்துக்காக சொல்ற பேச்சில் நாங்க நல்லா அனுபவமா சொல்றோம். டைம் ஆகி போச்சுமா. நான் முத்தாக இருப்பேன். அதுதான். ஓகே. God bless you, God bless you. மேல போய் பாரு மெடிடேஷன் அம்மா. கோல்ட் ஹவுஸ்ல இருக்கிற அம்மா அப்பாவை தான் நம்ம பார்த்தோம். இங்க ஒரு ஹால் இருக்குன்னு பார்த்தோம். இவங்களுடைய பெட்ரூம் எப்படி இருக்குங்கிறதையும் அவங்களோட பெர்மிஷனோட போய் பார்த்துடலாம். இங்க பாருங்க, நல்லா அழகா நீட்டா வச்சிட்டு இருக்காங்க அம்மா. சூப்பரா இப்படி வச்சுக்கிட்டு வார்ட்ரோபு, அவங்களுடைய முக்கியமா அவங்களுடைய அன்றாட லைஃபுக்கு அவங்க என்னென்ன சேஃப்டி திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அதெல்லாம் அவங்க வீட்ல இருந்தே எடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்க என்னது கரெக்ட், லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் அப்படிங்கிறாரு அப்பா. இங்க பாருங்க, ஒரு குட்டி சமையல் பண்ணிக்கிற மாதிரி, அதாவது சமையல்னு கிடையாது, லைக் அவங்க வந்து திடீர்னு ஒரு காஃபி போட்டு குடிக்கணும்னு நினைச்சாலோ அப்படின்னு ஒரு சின்ன மினி ஃப்ரிட்ஜும் இருக்கு இங்க. ஸோ இந்த ஃபெசிலிட்டியோட அவங்க பாத்ரூமும் ஆஸ் யூஷுவல் எல்லாமே ஹைஜீனிக்கா இருக்கிற மாதிரி, அந்த ஹேண்ட் ரெயிலிங்கோட இருக்கிறது, கீசர் இருக்கிறது, எல்லாமே நம்ம வழக்கம் போல தான். எல்லா பாத்ரூமும் ஒரே மாதிரி தான். பாத்ரூம்ல வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. டைல்ஸ் ஸ்லிப் ஆகாம ஹேண்ட் ரெயிலிங் கண்டிப்பா. ரெகுலர் கிளீனிங் நடந்துட்டு இருக்கிறதும், ஸ்டார் ஹோட்டல்ல கூட வயசானவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஹேண்ட் ரெயிலிங் இருக்காது. அந்த ஹேண்ட் ரெயிலிங் ஃபெசிலிட்டிய இங்க கொடுத்துருக்காங்க. ஸ்லிப்பரி அந்த டைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷ்ல இருக்கிறதுனால ஸ்லிப் ஆகாது, வழுக்காம. ஏன்னா வயசானவங்க வழுக்கி விழுந்தா ரொம்ப கஷ்டம், பிசிக்கல் டேமேஜ் ஆனதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் வயசானவங்களுக்கு. அதனால இங்க அவங்க நிம்மதியா இருக்காங்க. ஏசி வந்து இந்த இந்த ரூமுக்கு, பெட்ரூமுக்கு ஏசியும் போட்டு வச்சிருக்காங்க. நல்ல விஸ்தீரணமா இருக்கு இந்த ரூம். நிச்சயமா நீ எத்தனை பேரு வர வைக்கிற சேவை பண்ற, இது பெரிய சேவை கண்ணா. நிஜமா உன்னுடைய வாயில வர்ற பேச்சுங்க மேல நம்பிக்கை வச்சு எத்தனை பேரு அவங்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வழிகாட்டினா போல இல்லையா நீ கைடா. ரொம்ப நல்ல வேலை கண்ணா. நல்லா இம்ப்ரூவ் ஆகட்டும் உன்னால. உன்னால வயசானவங்க நிச்சயமா உன்னால வயசானவங்க எல்லாம் வரணும். நானும் அதுதான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆமா, பேச்சுல தான் நம்பிக்கை. நம்ம இருக்கிறத தான் பேசவும் போறோம். நம்ம வந்து ஒரு முகப்பூச்சிக்காக பேசுறதுன்னு கிடையாது, உள்ளத பேசுறோம். அதனாலதான் உங்கள்கிட்ட நான் கேட்டேன். ஒவ்வொரு ரூமுக்கும் அவங்க தண்ணி குடிக்கிறதுக்கு ஆர்ஓ வாட்டர், எல்லா ஃப்ளோர்லயுமே இந்த மாதிரி ஆர்ஓ வாட்டர் ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க. பிடிச்சி அப்பப்ப அவங்க டாப் அப் பண்ணிக்கலாம். Second floor. Have a nice day. மணி என்ன தங்கம் ஆகுது? இப்போ நம்ம வந்திருக்கிறது கேம் ஏரியா கம்யூனிட்டி ஹால் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அழகா இருக்கு. இப்போ பாருங்களேன், இந்த இவ்வளோ கேம்ஸ் எல்லாம் நம்மளுடைய இன்டோர் கேம்ஸ் அப்படின்னு பல்லாங்குழி, செஸ் போர்டு, பெரியவங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்கோ அந்த மாதிரி இங்கே செஸ் போர்டு விளையாடி இருக்காங்க. கேம்ஸ் எல்லாம் பெரியவங்க விளையாடி இருக்கிறது தெரியுது. இந்த மாதிரி கோலி குண்டு வச்சு இது மாதிரியான கேம்ஸ் எல்லாம் அழகா விளையாடுற மாதிரி இங்க நல்ல விஸ்தீரணமா வந்து ஜஸ்ட் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சேர் போட்டு உட்காந்துக்கலாம். இந்த இடத்துல மற்றவங்களை சியரப் பண்ணணும், இந்த கேம் விளையாடும் போது அவங்கள சியரப் பண்ணணும் அப்படிங்கிறவங்க ஒரே நேரத்துல ஒரு 10-15 பேர் இங்க விளையாடலாம். இன்டோர் கேம்ஸுக்கானது. இந்த கேம்ஸ் ஏரியா இருக்கு இல்லையா, அதுல இருந்து வந்தா ஒரு கல்யாணம் நடத்தலாங்க. அவ்வளோ பெரிய கல்யாண மண்டபம் மாதிரி விஸ்தீர்ணமா இருக்கு. ஒரு 500 பேர் மினிமம் உட்காரலாம். அவ்வளோ பெரிய ஸ்பேஸ்ல கம்யூனிட்டி ஹால் இருக்கு. இங்க மாசம் ஈவெண்ட் எல்லாம் நடத்துறாங்க. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது, ஒரு ஈவெண்ட் மாதிரி ஏதாவது கண்டக்ட் பண்ணா வயசானவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து ஒரு மேடை போட்டு
அவங்களுடைய திறமைகள்லாம் காட்டுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஈவெண்ட் மாசம் மாசம் நடக்குது. அதே மாதிரி மெடிக்கல் கேம்ப் ரொம்ப முக்கியம். வயசானவங்க அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் ப்ராப்பரா இருக்கா அப்படிங்கிறது செக்கப்புக்காக மெடிக்கல் கேம்பும் ஃப்ரீக்வெண்டா இந்த இடத்துல கம்யூனிட்டி ஹால்ல தான் நடக்குது. ஸோ வந்து அவங்க கம்ப்ளீட் தரோ செக்அப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் இங்க வந்து அங்க ரெகுலர் செக்அப்லாம் பண்றதுக்கான வசதி இருக்கு. இங்க பாத்ரூம் ஃபெசிலிட்டி இங்க இருக்கு. அதாவது மெடிக்கல் கேம்ப் நடக்கும்போது வந்து பாத்ரூம், அது யூரின் டெஸ்ட் அது இதுன்னு பண்ணணும்னாலும் சரி, இங்க வந்து கேம்ஸ் விளையாடுறவங்க அவங்க வந்து பாத்ரூமுக்காக ரூமுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இங்கேயே இந்த ஃபெசிலிட்டியோட இந்த கம்யூனிட்டி ஹால் இருக்கு. ஸ்பீக்கர் வசதியோட வர்றவங்களுடைய அந்த பாடுற ஆடுற திறமையெல்லாம் காட்டுறதும், இங்க இவ்வளோ சேர்ஸ் அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. இந்த கம்யூனிட்டி ஹால்ல அப்படியே ஃபுல்லா சேரை அடுக்கி விட்டா ஜெகஜோதியா இருக்கும். நிறைய வயசானவங்க இங்க வந்து அழகா அவங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்றது, ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்து ரசிக்கிறது, இதெல்லாம் எவ்வளவு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. லைப்ரரிக்குள்ள போகலாம். வயசானவங்க அந்த காலத்துல நிறைய ஸ்டோரி புக்ஸ் படிச்சிருப்பாங்க. அந்த காலத்து மனுஷங்க வந்து வயசானவங்க நிறைய புக்ஸ் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க அந்த காலத்துல. அவங்களுடைய பொழுதுபோக்கெல்லாம் இந்த மாதிரி டிவி சீரியல்லாம் இப்ப நடுப்பற வந்தது தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் புக்ஸ் படிக்கிறதும் சிறுகதைகளை எல்லாம் அழகா பைண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா. எத்தனை கதைகள் அவங்க வந்து ஆன்மீகம் படிக்கணும்னாலும் சரி, இது அறுசுவை சமையல் குறிப்புகள்லாம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான புக்ஸ், ஆன்மீக குறிப்புகள், ஆன்மீக பக்தி கதைகள், பரிகாரங்கள், அப்புறம் இங்க கோவில்களுடைய தல வரலாறு, வேதாந்த ரகசியங்கள், திருமுறைகள் அப்படின்னு எல்லா கேட்டகரியிலையும் இந்த லைப்ரரியை உருவாக்கியிருக்காங்க. நிறைய புக்ஸை இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அழகா ஒரு லைப்ரரி செட்டப். இங்க உட்காந்து அருமையா படிக்கலாம். அந்தந்த வாரம் வரக்கூடிய ராணி, குமுதம், ஆனந்த விகடன், அவள் விகடன்லேருந்து இத்தனை புக்ஸும் வந்து சேர்ந்துருது. தினந்தோறும் நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் வந்து பெரியவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்காக நியூஸ் பேப்பரும் இங்க வந்துருது. ஸோ மாலை வேலையிலையா இருக்கட்டும், இரவு கொஞ்சம் தூக்கம் வரலன்னா அவங்க பாட்டுக்கு இங்க வந்து அழகா புக்ஸ் படிச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ரொம்ப விஸ்தீரணமான இந்த ஹாலை ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி அழகா இருக்கு. எந்த ஒரு ஹால்லையுமே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்கிறது தான் இங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு. என்னன்னா வயசானவங்களுக்கு அந்த பாத்ரூம் போற சென்சேஷன் எப்ப வேணாலும் வரலாம். அதனால அவங்க டக்குன்னு அவங்களோட ரூமுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த எந்த கவலையுமே படாம மெடிடேஷன் ஹாலா இருக்கலாம், அல்லது லைப்ரரியா இருக்கலாம், கம்யூனிட்டி ஹாலா இருக்கலாம், கேம்ஸ் இருக்கிற ஏரியாவா இருக்கலாம், எல்லாத்துலேயுமே பாத்ரூம் ஃபெசிலிட்டி அங்கங்க இருக்கிறது தான் பெரிய அட்வான்டேஜா இருக்கு. இப்ப நம்ம மெடிடேஷன் ஹாலுக்குள்ள போக போறோம். வாவ், எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை பாருங்க. எவ்வளோ தெய்வீகமா இருக்கு. இந்த அனுபவம் வேற லெவல்ல இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான மகான்கள் பிடிக்கும். அந்த மகான்களுடைய போட்டோஸ் எல்லாம் அழகா வச்சிருக்காங்க. யாருக்கு எந்த மகான் முன்னாடி அமர்ந்து தியானம் பண்ணணும்னு தோணுதோ அவங்க முன்னாடி அமர்ந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அத்தனை மகான்கள் இருக்காங்க. அவ்வளோ பேரோட பெரிய பிரம்மாண்டமான போட்டோ வச்சு முன்னாடி வந்து தீபம் ஏற்றி வச்சு நம்ம வழிபாடு பண்ணணும்னாலும் பண்ணலாங்கிற மாதிரி சூப்பரான ஒரு மெடிடேஷன் ஹால் இது. ரொம்ப அருமையா இருக்கு, மனசுக்கு நிறைவா இருக்கு. இங்கேயும் சேர்ஸ்ல உட்காந்துட்டு, ஏன்னா மெடிடேஷன் பண்ணணும்னு விருப்பம் இருக்கும், ஆனா வயசானவங்களுக்கு கீழே உட்கார முடியல அப்படின்னா அவங்க இந்த மாதிரி உட்காந்துக்கலாம். அப்புறம் அவங்க மெடிடேஷன் பண்றதுக்கு உட்காந்துக்கிறதுக்கு அந்த சீட்ஸ் எல்லாமும் இங்கே இருக்கு. இப்போ நான் விண்டோவெல்லாம் திறந்து வச்சதுனால இந்த வெளிச்சம், விண்டோவில் அந்த கர்டன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் அந்த சட்டிலான வெளிச்சத்துல அவங்க நல்ல நிம்மதியா தியானங்கள் பண்ணலாம், ஸ்லோகங்கள் சொல்லலாம். ஏசி இருக்கு, ஃபுல் ஹாலும் வந்து ஏசியில சில்லுன்னு நல்ல நிம்மதியா இருக்கு. எந்த நேரத்துல வேணாலும் அவங்களுக்கு மனசுக்கு ஒரு அமைதி தேவைப்பட்டுச்சுன்னா அந்த நேரத்துல வந்து இங்க அமர்ந்து அவங்க வழிபாட்டை பண்ணலாம். இங்க வந்து பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு படிக்கட்டெல்லாம் வச்சு 18 படி அப்படிங்கிற மாதிரி ஐயப்பனுக்கு தர்மசாஸ்தாவுக்கு வச்சு ஐயப்ப வழிபாடு பண்றவங்களுக்காகவும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இவ்வளோ விஸ்தீரணமா இருக்கு. இங்க சேஷாத்ரி சுவாமிகள்ல இருந்து நிறைய மகான்கள், நான் யாரையும் விடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாக்குறேன். ரமண மகரிஷி இருக்காரு, சுவாமி விவேகானந்தர்லேருந்து
ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதாம்பா, சத்யசாயி இருக்காரு, ஆதிசங்கரர், மகாபெரிவா, ராமானுஜர், இன்னும் அரவிந்தர் இருக்காரு, இங்க அன்னை இருக்காங்க. அடுத்தது கோரக்க சித்தர் வழிபாடு பண்றவங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். வள்ளலார் இருக்காரு, சீரடி சாய்நாதரை பாக்குறோம், ராகவேந்திர சுவாமிகளை பாக்குறோம், இங்க துக்காராம நம்ம பாக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா ராமதாஸ் சுவாமி சத்குரு அவரை பாக்குறோம், யோகிராம் சுரத்குமார் அவரை பாக்குறோம். இந்த பக்கம் சேஷாத்ரி சுவாமிகளுடைய தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த பக்கம் பாருங்க ரமண மகரிஷி, சுவாமி விவேகானந்தர், அப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதா மாதா, அடுத்தது மகாபெரிவா, அப்புறம் ஆதிசங்கரர் இருக்காரு, சத்யசாயி இருக்காரு, ராமானுஜர் இருக்காரு. இத்தனை தெய்வங்கள்லாம் ஆன மகான்களுக்கு முன்னாடி அமர்ந்து தியானம் பண்ணும்போது என்ன மாதிரி ஒரு வைப்ரேஷன் இருக்கும்னு நீங்க நினைச்சு பாருங்க. மனசுல இருக்கிற கவலைகளை இங்க இருக்கக்கூடிய மகான்கள் எல்லாரும் அப்படியே உடம்புல இருந்து நீக்கிடுவாங்க. மன நிம்மதியோட எவ்வளோ நேரம் வேணாலும் இங்க உட்காந்து தியானம் பண்ணலாம். எந்த ஒரு கட்டுப்பாடும் ஒரு டைமிங்ஸும் கிடையாது. ரொம்ப நிம்மதியா ரிலாக்ஸ்டா வந்து தியானம் பண்ணி அமைதியா அவங்களுடைய காலத்தை அவங்க ஒரு இறை நம்பிக்கையோட, இறை உணர்வோட அந்த காலத்தை அவங்க கடக்கலாம். அப்படிங்கிறது தான் இங்க கிடைக்கிற ஒரு பெரிய ஃபெசிலிட்டி. இந்த ஹோல் கேம்பஸே ரேம்ப் ஃபெசிலிட்டியோட இருக்கும். வீல் சேர் பயன்படுத்தக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா வீல் சேர் எப்போதுமே இருக்கு. அண்ட் அட்டண்டர்ஸ் இவங்க எப்போதும் அவைலபிளா இருக்காங்க. அங்கங்க இந்த மாதிரி பிடிச்சிட்டு வயசானவங்க இறங்குறதுக்கு ஹேண்ட் ரெயிலிங்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் அங்கங்க வச்சிருக்காங்க. ஸோ சேஃப்டி பத்தி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. எல்லா ரூம்ஸுக்குமே ரேம்ப் ஃபெசிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாக்குறீங்க. இப்போ நம்ம பிளாட்டினம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஸோ நம்ம 4 கேடர்ல ரூம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுல பிளாட்டினம் ரூமுக்குள்ள வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா சூப்பரா அவங்க ஒரு மினிமலைஸ்டு குக்கிங் பண்றதுக்கு வசதியும், இங்க ஒரு குட்டி கிச்சன் இருக்கு. ஸோ அவங்களுக்கு தேவையான உணவு பதார்த்தத்தை டக்குன்னு ஏதோ ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹால் இருக்கு. அடுத்து பெட்ரூம்குள்ள போறோம். பெட்ரூம் நல்லாவே விஸ்தீரணமா இருக்கு. ரொம்ப பெரிய பெட்ரூமா இருக்கு. குவீன் சைஸ் பெட்டு போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம பாத்ரூம் வழக்கம் போல நம்ம சொல்றது தான். இந்த பாத்ரூம்ல ஹேண்ட் ரெயிலிங் எல்லாம் நீங்க பாக்குறீங்க. 2 பக்கமும் பிடிச்சிட்டு எழுந்துக்கிற மாதிரியான ஹேண்ட் ரெயிலிங்கோட, கீசர் ஃபெசிலிட்டியோட இந்த பிளாட்டினம் ரூமும் இருக்கு. இங்க வார்ட்ரோப் வச்சிருக்கிறதும் இந்த இடத்துலயே அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியோட சூப்பரா இந்த இடத்துல நல்ல விஸ்தீரணமா பெருசா இருக்கு. ஒரு தனி வீடு, 2 BHK ஹவுஸ், சிங்கிள் BHK ஹவுஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இந்த பால்கனி இவங்களுக்கே பிரத்யேகமா இருக்கு. அதனால இந்த இடத்துல வந்து அவங்க சேர் போட்டு உட்காந்துட்டு ஈவினிங்ல டீ காஃபி குடிக்கிறது, ரிலாக்ஸ்டா பேசிட்டு இருக்கிறது எல்லாமே பண்ணிக்கலாம். துணி காய போடணும் அப்படின்னாலும் அவங்க இந்த இடத்துலயே காய போட்டுக்கிறதுக்கு வசதியா ஒரு சிங்கிள் BHK வீடு எப்படி இருக்குமோ அந்த ஃபெசிலிட்டியோட இந்த இடத்த அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. நல்ல பெருசா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல இந்த அறை வந்துடுற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வயசானவங்க ஒரு ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில வந்து ஸ்டே பண்ணணும், என்கிட்ட ஒரு ஐடியா கேட்குறாங்கன்னா நான் என்ன பார்வையில என்னென்ன ஃபெசிலிட்டி இங்கே இருக்கான்னு நான் செக் பண்ணுவனோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோவை நான் ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக எந்த ஒரு டவுட்ஸுமே உங்களுக்கு வரவே கூடாது. அந்த அளவுக்கு நான் இங்கே எடுத்துட்டு இருக்கேன். எல்லாருக்கும் வர்ற டவுட்டு கரண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. ஏன்னா வயசானவங்க டக்குன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. ஜென்செட் ஃபெசிலிட்டி 24 hours அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி. கரண்ட் இல்லை அப்படின்ற கவலையே வேண்டாம், உடனே ஜென்செட் ஆன் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வந்து நிம்மதியாக கரண்ட் போனதே தெரியாத அளவுக்கு இவங்களுக்கு எப்போது 24 hours வந்து அந்த கரண்ட் ஃபெசிலிட்டியோட இருக்க முடியும். இந்த ஜென்செட் வந்து எப்படி வந்து கரண்ட் போனதே தெரியாமன்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆட்டோமேட்டிக் ஜென்செட் வச்சிருக்காங்க. கரண்ட் கட் ஆன உடனே இது ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு அந்த டிரான்சிஷன் கொஞ்சம் லேக் கூட தெரியாது. அந்த அளவுக்கு உடனே வந்து கரண்ட் சப்ளை வந்துடும். இந்த ஹோல் கேம்பஸ் இந்த 3 ஏக்கரை நடந்து வந்தாலே 8 கிலோமீட்டர் நடந்த ஒரு ஃபீலுங்க. தினந்தோறும் நம்ம ஆரோக்கியத்துக்கு ஸ்பெஷலா ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு கவலைப்படவே தேவையில்லை. உள்ள ஒரு ரவுண்டு சுத்தி வந்தாலே கால்லாம் கொஞ்சம் அசந்து போயிடும். நிம்மதியா தூக்கம் வந்துடும். அருமையா படுத்த 2வது செகண்ட் தூங்கிடலாம். அவ்வளோ அழகா இந்த கேம்பஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நீட்டா இருக்கு. எல்லா இடத்தையும் வந்து பெருக்கி அள்ளி சூப்பரா வச்சிருக்காங்க. சுத்தி வரும்போது அங்கங்க
இந்த மாதிரி குட்டியா பிள்ளையார் வச்சு அந்த தரிசனத்துக்காக வச்சிருக்கிறதும், அதுவும் அரச மரத்தடி பிள்ளையாரா இருக்காரு அவர். அரசும் வேம்பும் இணைஞ்சிருக்கிற இடத்துல பிள்ளையார் இருப்பார் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பிள்ளையார் செட்டப் தான் நம்ம பார்க்குறோம். எங்க பார்த்தாலும் பசுமை பசுமை பசுமைன்னு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கிறதும், எப்போதும் வந்து அந்த காத்து சிலு சிலுன்னு அடிச்சிட்டு இருக்கிறதும். இப்ப நான் வெயில்ல ஷூட் பண்ணிட்டு இருந்தாலுமே அந்த வெக்க தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு இங்க இருக்கு. இங்க ஒரு கோயில் இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். ஓ, இங்க கிருஷ்ணர் இருக்காருன்னா எனக்கு கோசாலாவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். துளசி மாடம், ராதே கிருஷ்ணா பாக்குறீங்க. கோசாலா இருக்கு பாருங்க. அழகா வந்து பசுமாடுகளை இங்க வச்சு பராமரிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா அகத்திக்கீரை வேணுமா உனக்கு? சரி, பொறுமையா சாப்பிடு. அகத்திக்கீரை இங்கேயே பயிராகுதுங்க. இந்த அகத்திக்கீரை எல்லாம் வெளியில இருந்து எதுவுமே வராது அப்படிங்கிறாங்க. இங்கேயே வெஜிடபிள் எல்லாம் பிளான்டிங் பண்ணி இங்க இருக்கிற ஆர்கானிக் வெஜிடபிள்ஸையே இங்க சமைச்சு சாப்பாடா கொடுக்குறாங்க. அதே மாதிரி கிராமத்துல இவங்களுடைய நிலத்துல, விவசாய நிலத்துல இருந்து தயாராகிற அரிசி சாப்பாடு தான் இதெல்லாம். இந்த கோசாலையை பார்க்கறதே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு தெய்வீக அனுபவம் தான். ஏன்னா பசுமாடுகள் கன்றுகளை நம்ம எவ்வளவு தூரம் நம்ம எவ்வளவு ஒரு தெய்வமா பாக்குறோம் இல்லையா. கோமாதாங்கிறது நமக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு முக்கியம். ஸோ அந்த மாதிரி அகத்திக்கீரை இங்க வந்து பெரியவங்க வயசானவங்க ஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு அமாவாசை சமயத்துல அழகா வந்து இந்த கோமாதாவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கணும்னு விரும்புறாங்கன்னா வந்து கொடுக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் நமக்கு ஒரு, அதாவது ஆன்மீகத்தோட நம்ம இந்த வாழ்க்கைய, ஆரோக்கியம் ஆன்மீகம் எல்லாம் சேர்ந்த மாதிரி இங்க வந்து நிம்மதியா தங்கலாம். இந்த கோசாலையில கோபூஜை வெள்ளிக்கிழமை நடக்குது. இங்க தங்கி இருக்கக்கூடிய கம்யூனிட்டியில இந்த ரிட்டையர்மெண்ட் பீப்புள் எல்லாரும் வந்து வயசானவங்க இங்க அழகா வந்து இந்த கோபூஜையில கலந்துக்கலாம். காஃபி, டீ, தயிர், பால் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்கேயே இங்க 20 பசுமாடுகள் இருக்கு. இங்க இருந்து கிடைக்கக்கூடிய பால் பொருட்கள்ல இருந்து தான் காஃபி, டீல இருந்து எல்லாரும் குடிக்கிறாங்க. ஆரோக்கியமா இவங்களுக்கு வேற எதுவும் பேப்பரை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற பசுக்கள் கிடையாது. இங்க வந்து எல்லாமே அகத்திக்கீரை, அந்த மாதிரி பசுமாடுகள் என்ன சாப்பிடணுமோ அந்த மாதிரி உணவுகளை கொடுத்து இந்த இடத்தையே எவ்வளவு சுத்தமா வச்சிருக்காங்கன்னு பாருங்க. எவ்வளவு சுத்தமா வச்சு கன்றுக்குட்டியோட கொஞ்சிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறதே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த மாதிரி தான் இந்த கோசாலை இருக்கு. பட்ஜெட்ல ஸ்டே பண்ணணும்னு விரும்புறவங்க பிரான்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. அப்படி இந்த பிளாக்ல பாத்தீங்கன்னா கீழே 2-3 ரூம் இருக்கு, மாடியிலையும் அந்த மாதிரி இருக்கு. பிரான்ஸ் ரூம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு ஓவரால் லுக்கா பார்க்கலாம். இது ஒரு ஹால். இந்த ஹால்ல வந்து எல்லாரும் பேசிக்கலாம். அதாவது அந்த காலத்துல வந்து கூட்டு குடும்பம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட்டு குடும்பம் தான் இந்த ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ரூம்ல இருந்து வெளியில வந்தா அந்த ஹால்ல உட்காந்துட்டு பேசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி 3 ரூம் இங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறது பாக்குறீங்க. நம்ம ஒரு ரூமையும் உள்ள போய் எப்படி இருக்குன்றது பாத்திரலாம். நமஸ்காரம். சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு. தேங்க்யூ. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரூம் வந்து இப்படி ஒரு ஃபெசிலிட்டியோட, பாத்ரூம் ஃபெசிலிட்டியோட ஒரு ரூமா இருக்கிறது தான். இங்க ஏசியும் இருக்கிறது கவனிங்க. ஏசியும் உங்களுக்கு இந்த ரூம்ல இருக்கு. ஸோ வெக்க ஆல்ரெடி இந்த இடத்துல தெரியவே தெரியாது. உங்களுக்கு ஏன் ஃபோம் தேவைங்கிறது பொது ஜென்ரலாக எனக்கு தெரியும். நாட் எஸ்ஆர்சி மீட்டரில் பொதுவாகவே, ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்தால் இந்த சௌகரியங்களாம் அனுபவிக்கவும் முடியாது. ஏன்னா நம்மளை தேடி யாராவது வராங்க, ஒரு காப்பி கொடுன்றாங்க, மாற்றி மாற்றி யாராவது வருவாங்க. மடு பண்ண சொல்லுவாள், ஏங்க உங்களுக்கு நான் பண்ண வரவங்களுக்கெல்லாம் பண்ண எனக்கு என்னங்க தலைவலி, சும்மா போய் ஆத்மா வந்துன்னே இருக்காங்கன்னுவாங்க. ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் இடத்துக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறோம். அப்போ அதெல்லாம் வேணாம்ப்பா, வயசாச்சு, நீங்கள் போய் கீழே விழுந்து கை காலை உடச்சிங்கன்னா யார் உங்களை பார்ப்பாங்க, போகாதுன்னுவாங்க. இது மாதிரி 68 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா எல்ஐசின்னு இது போடும்போது, அதாவது ஓல்டேஜ் பீப்புளுக்காக சில பாலிசிஸ் போடும்போது இது நெசசிட்டி வேணும், ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வேணும் உங்களுக்குங்கிறதுக்காக இதெல்லாம் ஹைலைட் பண்ணுவேன் நான் நிறைய பாயிண்ட்ஸு. இப்போ நான் எஸ்ஆர்சிக்கு வருவோம், சில பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கேன், அப்படியே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓ சூப்பர். இயற்கையான சூழ்நிலை, மாசற்ற காற்று, நீர், கோசாலை. படிக்கட்டுமா? நீங்களே படிங்களேன். இயற்கையான சூழ்நிலை, மாசற்ற காற்று, நீர் எக்ஸெட்ரா, கோசாலை, கோவினால் பால், தயிர், மோர், நெய் அனைத்தும், 24 மணி நேரம் ஆம்புலன்ஸு பாதுகாப்பு,
முதியோர்கள் வாழ்நாளை சிறப்பாக கழிக்க ஏற்ற இடம். அன்றாடம் அட்டவணைப்படி சாப்பாடு, டிஃபனு எல்லாமே. சிற்றுண்டி, மதிய உணவு எக்ஸட்ரா. உடல் நலம் சரியில்லை என்றால் உடனே நர்ஸ் கவனிப்பு. 24 மணி நேரம் இங்கே நர்ஸ் இங்கே ரூம் கொடுத்துருக்காங்க. பிறகு மருத்துவம் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்ததுன்னா அது ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இயற்கை காய்கறிகள்னா தான் சமையல். அதுவும் மெடிக்கல் அட்வைஸ் பிரகாரம் தான் அந்த காய்கறிகள் தான் கூட என்ன சமையல் பண்ணணும் என்னங்கிறது அந்த அட்வைஸு. ஏன்னா இயற்கை உரங்கள்ங்கிறது மருந்துங்களே போடாமல் இவங்களே தயார் பண்ண இங்கே இருக்கிறவங்களே போடுறாங்க, செய்கிறாங்க காய்கறி. அந்த காய்கறிகள்லாம் சமையலாகிறது. அது ஒரு பெரிய விஷயம். எல்லாம் பூந்தோட்டங்கள் பார்த்துருப்பீங்க, பூச்செடிங்க, மரங்க. அதாவது வீட்டுக்குள்ளேயே தோப்புக்குள்ளேயே வீடுன்ற மாதிரி ரூமுக்குள்ளேயே எல்லாமே இருக்குது. அந்த இயற்கையான காற்று நமக்கு இப்போ கதவு திறந்தோம்னா, இப்போ ஏசி போடுறாங்கன்னா கதவு திறந்தா தோப்பு பக்கத்தில் கதவு திறந்து விடுங்க, தோப்பு திறந்து விடுங்க. தோப்பு ஃபுல்லாக காற்று, நல்ல இயற்கை காற்று, ஒரு நல்ல ஆக்சிஜன் நல்லா கிடைக்கிறது. நாங்கள் 94 நடக்கிறது எனக்கு இன்றைக்கும் ஆரோக்கியமாக 94 நடக்குது. நான் நவம்பர் வந்தால் 95 பிறகுது. நவம்பர் 12 வந்தால் 95 பிறகுது எனக்கு 5 பேரனுங்க, 5 கொள்ளு பேரனுங்க, ஒரு பேத்தி, 3 கொள்ளு பேத்தி இருக்கிறாங்க. இவ்வளோ பேர் இருக்காங்க. அதில் பாதி பேர் அமெரிக்கன்ஸு. ஒவ்வொரு பிளாக்லேயும் வந்து ஆர்ஓ தண்ணி வச்சுருக்காங்க. ஆர்ஓ வாட்டர் இருக்குது எல்லாருக்கும். அப்பப்போ ஆர்ஓ ஒரு 6 மந்த்ஸோ 3 மந்த்ஸ் ஒன்ஸு அப்பப்போ ஆர்ஓ க்ளீன் பண்ணுறாங்க. ரூம் வந்து ஆல்டர்னேட்டிவ் வந்து க்ளீன் பண்ணுறாங்க. எல்லாம் மருந்துங்க போட்டு சுத்தம் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கான காசு ஃபீஸ் எல்லாம் இதுலேயே அடங்கிருந்து தான் நம்ம கொடுக்கக்கூடிய காசுலேயே என்னது. நடைப்பயிற்சிக்கு ஏற்ற இடம். டெய்லி காலையில் பார்க்குறேன் எல்லாம் ரவுண்ட் அடிச்சுன்னு வருவாங்க. எல்லாம் காலையில் ஒரு 3 ரவுண்டு ஃபுல்லாக அடிச்சுடுவாங்க. ஏற்ற இடம். அது மேலே நீங்கள் லைப்ரரிலாம் பார்த்துருக்கீங்க. சுமார் ஒரு 300-400 புக்கு நானே கொடுத்துருக்கேன். நிறைய இருக்குது அதில். நானும் இங்கே புக்கு அப்பப்போ இப்போ கூட ஆர்டர் போட்டிருக்காரு. அப்பப்போ புக்கு தெரிவிப்பேன், படிப்பேன், யாருக்காவது கொடுப்பேன். திருப்பாவி காசி ஏதாவது புக்குங்க நிறைய வரும். வந்ததுன்னா எல்லாம் டிவோஷன் புக்காக இருக்கும். டைவர்ட்டட் புக்காக லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்காது. இங்கே ஏஜ் பீப்புளுக்காக லவ் ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் இருக்காது. அது அப்புறம் மருத்துவமனை வந்து சேவை, அதாவது 2-3 ஹாஸ்பிட்டல் டைப் வச்சுருக்காங்க. உடம்பு சொன்னால் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களே அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க. இங்கேயே பண்ண முடியுதுன்னா இங்கே பண்ணுறாங்க, பண்ண முடியலன்னா எந்த நேரத்துக்கு வேணாலும் கூப்பிட்டாலும் வராங்க. இங்கே ஒரு பிளாக் பட்டன் வச்சுருக்காங்க. பிளாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் உடனே தவறுதலாக போட்டால் கூட உடனே என்னன்னு வந்துடுறாங்க. தவறுதலாக போட்டுருவோமா, அதுதான் பிளாக் பட்டன் தான் ஃபேன் பட்டன் நினச்சின்னு அந்த பட்டன் வந்துட்டோம்னா உடனே எல்லோரும் ஓடி வந்துடுறாங்க. அதனால் வராங்கன்னா டெஸ்ட் பண்ணுற இயற்கையாக நடக்குது. அப்புறம் வந்து சிறப்பாக எல்லாம் இப்போ இந்த நவம்பர் இருந்தால் 2 வருஷம் ஆகுது. 2 வருஷமா? ஆமாம், நவம்பர் தான் 2 வருஷம். எப்போ வேணால் எங்கே ஒரு ரூம் மாதிரி தான், ஒரு ப்ரைவேட்டாக வெளியில் ரூம் இருக்கிற மாதிரி தான் கணக்கு. நான் மாதத்தில் 2 தடவை 3 தடவை வெளியில் போகிறேன், வந்துடுறேன். நான் தனியாகவே போகிறேன், தனியாக வந்துடுறேன். ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டில் ஃபில்லப் பண்ணி எங்கே போகிறோம் என்ன ஏதுங்கிற எழுதி கொடுத்துட்டு வரணும். நாமினி பேரெல்லாம் அதில் ஏற்கனவே கொடுத்துருக்கோம், அதனால் எழுதி கொடுத்துட்டு வரணும். அது வந்து நான் அப்பப்போ ஃபார்ம் கேட்குறது. நான் ஃபார்மே ஒரு 50 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் எழுதி வச்சுருந்தேன். போகும்போது ஃபார்மை கையில் கொடுத்துட்டு போயின்னே இருக்கிறேன். இருந்து போச்சு. அதனால் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. எப்போ வேணால் எங்கே வேணால் போகலாங்கிறது ஒரு பெரிய சுதந்திரம். அது இன்னும் நம்ம வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்ச மாதிரி இல்லை. சுதந்திரம். எப்போ வேணால் போகலாம், எப்போ வேணால் வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படியும் கொஞ்சம் லேட் ஆனால் கூட ஃபோன் பண்ணால் அவங்க சாப்பாடு கொண்டு வச்சுடுறாங்க. சார் வர்றதுக்கு லேட் ஆகும்னா சாப்பாடு கொண்டு வச்சுடுறாங்க. முடியலன்னா சாப்பாடு. ஒரு மழை காற்று ஜோரம் அடிச்சுது அந்த டைமில் அவங்களே ஃபோன் பண்ணிட்டாங்க, யாரும் வராதிங்க, நாங்களே உங்கள் ஊருக்கே ரூமெல்லாம் சாப்பாடு கொண்டு வரோம், அவங்களே கொண்டு கொடுத்துட்றாங்க. இது மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி, அதாவது கேர் எடுத்துக்கிறாங்க. அந்த கேர் எடுத்துக்கிறது தான் பெரிய விஷயம். ஏன்னா எல்லாரும் அந்த கேர் எடுத்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. இயற்கை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கேர் எடுத்துங்க. தேர் டேக்கிங் கேர் நல்லா பார்க்குறாங்க. எல்லா வகையிலும் மகிழ்ச்சியாக இருக்குங்க. எந்த விதமான இதுவும் கிடையாது. நான் நேர்மலாக ஏன்னா கவர்மெண்ட் ஜிஎஸ்டி போடுறான், அதுதான் பெரிய தலைவர். இது கமர்ஷியலில் வர்றதுனால ஜிஎஸ்டி, அதுக்கும் அவங்க ஃபைட் பண்ணிக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் எல்லாத்துலேயும் பண்ணாங்க, இதில் கையை வைக்கிறது. இதில் ஏதாவது பண்ணி தான் நல்லாயிருக்கும், நமக்கு பண்ணுறேன். ஏன்னா முதியோர்கள் எவ்வளோ பணக்காக இருந்தாலும் முதியோர் தானே. அதனால் முதியோர்களுக்காக ஒரு பண்ணுறது ஒரு கமர்ஷியல் கொண்டு வர்றது தப்பு. அது எப்போ எடுக்கிறாங்கன்னு தெரியல. அது ஒன்று இருக்குது. ஆக எல்லா வகையிலும் நல்லா இருக்குது. கம்பௌண்ட் இருக்குது. உள்ள ஒரு ராடு போட்டிருக்காங்க பாருங்கள், அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா எங்களுக்கு.
அப்போ பாத் குளிக்கிறதுக்கு போகும்போதோ பாத்தில் உட்காந்து எழுந்து கை பிடிச்சி இடறதுக்கு அவ்வளோ சௌகரியம் அந்த பார். அதாவது ஈரத்துணி போட்டால் சொல்கிறதுக்காக போட்டிருக்காங்க. ஆனால் எல்லாம் மல்டி பர்பஸாக இருக்குது எல்லாமே. எல்லா பண்டிகைகளும் கொண்டாடுறாங்க, ஒன்று விடாமல் கொண்டாடுறாங்க. அது மட்டும் இவர் அடிக்கடி கோயிலுக்கெல்லாம் கூட்டின்னு போவார். இங்கே வந்து பார்க்காத பல கோயிலுங்களை பார்த்தோம். சுமார் ஒரு 20-30 கோயிலுங்க வந்து பார்த்தோம். இப்போ கூட ப்ரோக்ராம்லாம் நானே கொடுத்துருக்கேன். எங்கள் கோயிலுக்கெல்லாம் போகலான்னு கொடுத்துருக்கேன். அது ஏன் பேஷன் போடுறேன்னா, இப்போ மத்தியில் கல்யாணம் ஒன்று இருந்தது, பொது ஒன்று இருந்தது. இந்த இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க கோயிலுக்கு. மாதத்துக்கு 2 தரம் எங்கேயாலும் கோயிலுக்கெல்லாம் கூட்டின்னு போகிறாங்க. அதெல்லாம் டிவைடிங் சிஸ்டம் தான். ஏன்னா நெக்லிஜிபிளாக 150 ரூபா 100 ரூபா அது மாதிரி தான் வரும். பெரிய அமௌண்ட் வரும். இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை கோயிலும் போயிட்டு வந்தோம். இந்த பக்கத்தில் ஒரு கோயில் வெள்ளீஸ்வரன் கோயில், பழம்பெரும் கோயில். அது ரொம்ப 1000 வருஷமான கோயில். அது பெரும் கோயில். பிரதோஷத்துக்கெல்லாம் வராங்க அங்கே. நான் இங்கே இருக்கிறவங்க நடந்த இந்த கோஷாலைகளோட உள்ள இறங்கி அப்படியே நடந்து போடலாம். அவ்வளோ கிட்டக்க இருக்குது. நம்ம சில நேரத்தில் ஆட்டோலையும் போகலாம். நம்ம சௌகரியம் 100 ரூபா 150 ரூபா தாங்க போக ரூபா கேட்பாங்க. அது போயிட்டு வரலாம். இந்த சௌகரியம் கோயிலுக்கு போகிறதுக்காகட்டும், இங்கே கோயிலுக்காகட்டும், நெக்ஸ்ட் டெய்லி நான் கோயிலுக்கு போகிறேன். காலையில் தொலைச்சி இந்த கோயிலுக்கு தினம் இந்த தொலைச்சி தினம் விட்டுட்டு அந்த இது பிள்ளையார் கூட்டிட்டு நேராக அந்த துளசி மரத்துக்கு போய் பூ வச்சுட்டு அங்கே துளசி மரம் சுற்றிட்டு கோயிலுக்கு போய் ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இன்சுலின் போட்டுக்குவேன். அங்கே போய் இன்சுலின் போட்டு நேராக டைனிங் காட்டு வந்துடுறேன். சரி, ரொம்ப சந்தோஷம். இருங்க. இந்த வருஷம் நாங்கள் போடுற கேலண்டர் நான் போடுறது பாருங்க, அதே தான் அங்கே இருக்கு பாருங்க. எல்லா ரூம்லேயும் கொடுத்துருப்பேன் நான். இதில் இவங்க விளம்பரமும் இருக்குது. இருக்குது. உங்களுக்கு ஒன்று அவருக்கு ஒன்று இருக்குது. இது வந்து இது பாருங்கள் அது என்னன்றது. ஒரு ராசி பலன் ஏதாவது பார்ப்பீங்களா நீங்கள்? ராசி பலன் இதெல்லாம் பார்க்குறதுண்டா? உங்களுக்கு என்ன? விருச்சிகம். நானும் விருச்சிகம் தான். அதான் பார்த்து கூட சொன்னேன். சௌகரியமாக இருக்குல்ல? விருச்சிகம். இவருது இவருது கன்னி. என் பொண்ணுது, என் டாக்டருது கன்னி. இப்போ அந்த பக்கம் மரங்கள் நிறைய இருக்கிறதுனால நல்ல சுத்தமான காத்து வரும். இந்த பக்கம் நெட்டு போட்டிருக்காங்க பாருங்க. மஸ்கிட்டோ வேற எந்த ஒரு இன்செக்ட்ஸும் வராத அளவுக்கு நெட்டு எல்லாம் போட்டு விண்டோஸ் இருக்குங்கிறதும் இந்த இடத்துல நம்ம கவனிச்சு பார்க்கணும். சரி, ரொம்ப தேங்க்யூ. இந்த ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிக்கு வந்தவங்க தங்களுடைய ரிலேட்டிவ்ஸை பார்க்கணும், எங்கேயாவது ஒரு பேங்க் ஒர்க்கு அப்படி போக வேண்டியது இருக்கு அப்படின்னா ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்கு. ஒரு ஃபோன் பண்ணா போதும், வந்து ஆட்டோல இவங்களுடைய ஆட்டோவே இருக்கிறதுனால தைரியமா நம்ம வெளியில அனுப்பிட்டு அவங்க திரும்ப பத்திரமா வந்து சேரலாம். கோசாலையில இருந்து வர்ற மாட்டு சாணத்துல இருந்து தான் இந்த காய்கறி பந்தல்லாம் போட்டிருக்காங்க. இங்க செடிகள்லாம் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல காய்கறி இங்க தயாராகிற காய்கறியில இருந்து தான் இங்க சமையல் நடக்குதுங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எல்லாமே இயற்கை உரம் தான். ஹவுஸ் ஆஃப் சுப்ரபாத்ல நான் ரொம்ப ரசிக்கிற விஷயம்னா இந்த பசுமை. எங்க பார்த்தாலும் செடி கொடிகள், புல்வெளி அப்படின்னு நமக்கு காலுக்கு மெத்து மெத்துன்னு காலே வந்து ரொம்ப அந்த நடந்த ஒரு பெயின் கூட தெரியாத அளவுக்கு சூப்பரா இருக்கு. இந்த ஃபீலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க பார்த்தாலும் பசுமையும் சுத்தமான சுகாதாரமான காற்று அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கு. இங்க வெண்டைக்காய் பயிரிட்டு இருக்காங்க, கொத்தவரங்காய் இருக்குதான், இங்க நிறைய காய்கறிகள், அங்க இங்க கத்திரிக்காய் பயிரிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கரும்பு பயிரிட்டு வச்சிருக்கிறாங்க. நமக்கு தை மாசம் வரும்போது பொங்கல் அப்போ இந்த ஏரியா ஃபுல்லா எல்லா இடத்துலயும் கரும்பு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பரா இவங்களுடைய இந்த ஆர்கானிக்கா தயாராகிற உணவையே நம்ம சாப்பிடுறோங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. கத்திரிக்காய் பயிராயிட்டு இருக்கு பாருங்க. அன்னன்னைக்கு சமையலுக்கு வீட்டு தோட்டத்துல இருந்தே பறிச்சுக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம். இந்த மாதிரி அழகா ஊஞ்சல் ஆடிட்டு வயசானவங்க தங்களுடைய இளமையை மீட்டு எடுக்கலாம். இந்த இடத்துக்கு வந்து அழகா ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கலாம். இங்க பக்கத்துல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஆயிருப்பாங்க இல்லையா, இங்க வந்து எல்லாரும் ஒன்னா ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க உட்காந்துட்டு விஸ்தீரமா அழகா பேசிட்டு இருக்கலாம், பழங்கதைகள் எல்லாம். இந்த பால் கேனெல்லாம் பாக்குறதே சந்தோஷமா இருக்குங்க. லிட்டரா இங்க இருந்து பால் வந்து கறந்து
அதுல இருந்து காஃபி போட்டு சூப்பரா குடிக்கிறது எவ்வளோ ஆனந்தம். எல்லா மாடுகளும் மேய்ச்சலுக்கு போயிட்டு திரும்ப வந்தாச்சு. அந்த மாடுகள் அத்தனையையும் ஒன்னா நம்ம பார்க்கறது இன்னைக்கு நான் செஞ்ச ஒரு புண்ணியம்னு நினைக்கிறேன். நவராத்திரி காலகட்டத்தில் இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கேன். 20 மாடுகள் கன்றுகளோட இருக்கக்கூடியது நீங்க பாக்குறீங்க. சூப்பரா இந்த மாடுகளை நம்ம இன்னைக்கு கோமாதா தரிசனம் பண்ணிக்கிறோம். எல்லா மாட்டையும் இங்கே கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. மேய்ச்சலுக்கு போயிட்டு சூப்பரா நல்ல ஒரு ஆரோக்கியமா இந்த புல்லெல்லாம் வந்து அதுங்க சாப்பிட்டுட்டு நல்லபடியா இந்த கோமாதா இருக்கணும்ட்டு நம்ம பிரார்த்தனையும் பண்ணிக்கலாம். சூப்பரா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குங்க பாருங்க. வைக்கோல்லாம் அங்க வச்சிருக்காங்க. அந்த பக்கம் 2 மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு. இதெல்லாம் பாருங்க. இந்த மொத்த ஏரியாவை, ஏக்கர் கணக்குல இருக்கிற ஏரியாவை சுத்தப்படுத்துறதுக்கு நிறைய ஆட்கள் இங்க வேலை செய்யறாங்க. அதனால இந்த இலை தழை கொட்டி இருந்தாலும் சூப்பரா இந்த காரிடார்ல வயசானவங்க நடக்கும்போது கிளீனா இருக்கணும் பாக்குறதுக்கு அப்படின்னு எல்லாம் வந்து அப்படி மெயின்டெனன்ஸ் நடந்துட்டே இருக்கு. மாலை வேளையில இங்க வந்து உட்காரும் போது இப்படி சிம்பன்சியோட பேசிட்டு இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. இங்க தோட்ட வேலையும் பின்னாடி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. தோட்ட பராமரிப்பு பண்ணிட்டே அப்பப்ப அந்த செடி கொடிகளை எல்லாம் பராமரிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி காய்கறி தோட்டத்தை பராமரிப்பு வேலையும் நடந்துட்டே இருக்கு. எல்லாத்தையும் விட சோறு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. வயசானவங்களுக்குன்னு உடம்புக்கு செரிமானம் நல்லபடியா ஆகிற மாதிரியான மெனுலாம் நம்ம பார்க்க போறோம். டைனிங் ஹால்ல ஒரு தடவை பாத்துருங்க. இங்க எல்லாரும் ஒரு குடும்பமா இருந்து அருமையா வந்து இங்க உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு. வயசானவங்க என்னால இன்னைக்கு நடந்து வர முடியல அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரூமுக்கே கூட சாப்பாடு போயிடும். காலம்புரை டீ காஃபி ரூமுக்கு போயிடும். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் நடுவுல வந்து ஒரு ஜூஸ் அப்படிலாம். அந்த மெனுவை நம்ம பார்த்துருவோமா? இன்னைக்கான மெனு பாருங்களேன். காலையில காஃபி டீ வந்து ரூமுக்கு போயிடுச்சு. காலையில மார்னிங் மசால் தோசையும் ஊத்தப்பம் சட்னியும் சாப்பிட்ருக்காங்க. பீட்ரூட் ஜூஸ் 11 மணி கிட்டத்தட்ட. அது வந்து மாறி மாறி வரும். ஒவ்வொரு நாள் வந்து சூப்போ ஜூஸோ அப்படி மாறி வரும். மத்தியானம் லஞ்ச் ஐட்டம்ஸ் வந்து இதுல மெனு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஈவினிங் டீ பிரேக்கோட உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸும் சேர்ந்துரும். நைட்டு வந்து டிஃபன். இதுல என்ன ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இங்க மெனு போட்டு இவங்க போர்டில் எழுதி போட்டிருக்கிற மாதிரி வாட்ஸ்அப்ல அவங்க குடும்பம் கார்டியனுக்கும் போயிடும். அதனால தன்னோட அப்பா அம்மா தன்னுடைய தாத்தா பாட்டி என்ன சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத குடும்பத்து உறுப்பினர்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் வந்து இங்க ஒரு. அதே மாதிரி வயசானவங்க ஏதோ ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா சில நாட்கள்ல இந்த சாப்பாடுல மெனு மாறணும் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் கஸ்டமைஸ்டா அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இன்செக்ட்ஸ் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு இங்க ஃபெசிலிட்டி இருக்கு. இங்க அக்வா வாட்டர் வந்து ஹாட் வாட்டரும் நம்ம இங்க இருந்து எடுத்துக்கலாம், ஹாட் அண்ட் கோல்டு வாட்டரு. அப்புறம் இந்த இடத்துல பிளேட்ஸ் எல்லாம் அவங்கவுங்களுடைய பிளேட்ஸை வச்சுக்கிறதுக்கான ஒரு லாக்கரும் இங்க இருக்கிறது பாக்குறீங்க. ஸோ இவ்வளோ பெரிய இடத்துல காமாட்சி அப்படின்னு இங்க சாப்பிடும்போது பிரார்த்தனை பண்ணிட்டு சாப்பிட்றதுக்காக தெய்வ போட்டோலாம் வச்சிருக்காங்க. ஸோ ப்ரே பண்ணிட்டு அவங்கவுங்க இங்க அழகா உட்காந்துட்டு சாப்பிடலாம். இந்த கிச்சன் எப்படி இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ நீட்டா ஹைஜீனிக்கா வச்சிருக்காங்க. பொதுவா வந்து ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி சுத்தம் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும். இங்க வயசானவங்க இருக்கிறாங்க, ஹைஜீனா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்கிறதுனால எல்லாமே பேஸ்கெட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா போட்டு அந்த காய்கறிகளா இருக்கட்டும் மளிகை சாமானா இருக்கட்டும் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. சூப்பரான அந்த கிச்சன் செட்டப் நல்ல விஸ்தீர்ணமா இருக்கு. காய்கறி கட் பண்றதுக்குன்னு ஏரியா, தோசை ஊத்துறதுக்கு இப்படிலாம் வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இந்த பக்கம் அவங்களுடைய கட்லரி அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கும் ஃப்ரிட்ஜஸ் வந்து நல்ல பெருசு பெருசா விஸ்தீர்ணமா ஃப்ரிட்ஜும் இருக்கு. ஸோ நிறைய ஸ்டோரேஜ் பிளேஸ் இருக்கிற மாதிரி நல்ல லேண்ட்ஸ்கேப்ல பெருசா இருக்கு இவங்களுடைய கிச்சன் ஏரியா. இப்போ நம்ம ஸ்டோர் ரூமும் போய் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து நீட்னஸோட பொருள்லாம் வச்சிருக்காங்கன்ட்டு. இங்க பாருங்க எவ்வளோ அழகா ரொம்ப நீட்டா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. மளிகை சாமான் ஸ்டோரேஜா இருக்கட்டும், அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து அவ்வளோ பக்காவா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. யூஸ் பண்ற பொருள் எல்லாம் தரமான நல்ல பிராண்டட் பொருளா இருக்கிறதும் நம்ம பார்க்குறோம். எதுவுமே வந்து சும்மா ஏனோ தானோன்னு இருக்கிற பொருளை போட்டு சமைக்காம நல்ல குவாலிட்டியா நல்ல பிராண்டிங்ல இருக்கக்கூடியது. அரிசி பத்தி மெயினா சொல்லணும். இவங்களுடைய கடையில இருந்து இவங்களுடைய வயல்ல இருந்து
விளைஞ்ச நெல்லிலேருந்து அரிசி உருவானது தான். ஸோ ஆர்கானிக் அரிசி தான் இவங்க பயன்படுத்துறாங்க. இட்லி அரிசி எல்லாம் நல்ல குவாலிட்டியான அரிசி பயன்படுத்துறாங்கன்றதும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஃப்ரிட்ஜ் யூனிட் எல்லாம் பாருங்க. ஃப்ரிட்ஜ் யூனிட்ல அவங்க மாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அழகா ஃப்ரிட்ஜ் யூனிட்டும் பெருசு பெருசா வச்சிருக்காங்க. காஞ்சி சங்கர மடத்துல இருந்தவர் தான் இங்க வந்து சமையல் பண்றாரு அப்படிங்கிறதுனால சாத்விக் ஃபுட்டு, பியூர் வெஜிடேரியன் ஃபுட்டு ரொம்ப நல்ல குவாலிட்டியா இருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்தேன். இப்போ இங்க லஞ்சு நான் வந்து இங்கே தான் சாப்பிட்டேன். எனக்கு திருப்தியா இருந்தது. அந்த பாயசம்லாம் அட்டகாசமா இருந்தது. மசால் வடை A1 இருந்தது. அவரோட அசிஸ்டன்ட் பாலா தான் நீங்க பாக்குறீங்க. இவர் பேர் குருமூர்த்தி. இவர் வந்து சூப்பரா இருந்தது. இந்த டேஸ்ட் வந்து மசாலா எல்லாம் ரொம்ப காட்டா இல்லாம மைல்டா சாத்விக் ஃபுட்டா இருந்தது. ஒரு குட்டி ஷாப், அவங்களுக்கு தேவையானது, அது வந்து டாய்லெட்ரிஸ் வேணும்னாலும் சரி, ஸ்நாக்ஸ் வேணும்னாலும் இங்கேயே வந்து ஷாப்பிங் பண்ணிக்கிறதுக்கு ஒரு குட்டி ஷாப்பும் இங்க இருக்கு. இப்போ நம்ம ஹவுஸ் ஆஃப் சுப்ரபாத் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியோடைய முக்கியமான ஒரு அம்சம் அப்படின்னா 24 hours நர்சிங் ஃபெசிலிட்டி இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா வயசானவங்க வந்து தங்குறதுனால எல்லாருக்கும் அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கும், திடீர்னு ஏதாவது உடம்பு சரியில்லைனா என்ன பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ 24 hours இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி அவைலபிளா இருக்கு. அர்ஜென்ட்டா திடீர்னு ஒரு சின்னதா ஜுரம் வருது, ஒரு மாதிரி கோல்டு வருது அப்படின்னா அதற்குரிய மெடிசின்ஸ் எல்லாம் எப்போதுமே இருக்கிற மாதிரி இங்க ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க. ஒரு பர்சனும் வந்த உடனேயே அவங்களுக்காக ஒரு ஃபைல் போட்டுருவாங்க. அதுல அவங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்டரி எல்லாத்தையும் இதுல வந்து நோட் பண்ணி வச்சிருவாங்க. அதோட ஃபாலோ அப்ப ரெகுலரா இங்க இருக்கக்கூடிய நர்ஸ் வந்து பண்ணுவாங்க. O2 ஃபெசிலிட்டி இங்க இருக்கிறதும் நீங்க பாக்குறீங்க. இதை தவிர மாசம் பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு கேம்பெயின் மாதிரி நடக்கும். அந்த பீரியாடிக்கல் செக்அப் ரெகுலரா நடக்குது. இங்க பக்கத்திலேயே 2 பெரிய ஹாஸ்பிட்டல்ஸோட இவங்க டைப் வச்சிருக்காங்க. அதனால ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு இந்த வயசானவங்களுக்கு அப்படின்னா உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப கிட்டக்க டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. அதனால உடனே ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட முடியும். அட்டெண்டர்ஸ் எல்லாம் இங்க இருக்காங்க. ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டியும் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இங்க மந்த்லி ஒன்ஸ் டாக்டர் வந்து எல்லாரையும் செக்அப் பண்றதுக்கு, அதுக்காக மந்த்லி ஒன்ஸ் ஒரு விசிட் இருக்கு. இவங்க தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம். மாசம் இந்த மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு ரெகுலரான மெடிசின்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு இங்க 10% டிஸ்கவுண்ட் ஆஃபரோட வெளியில இருந்து அந்த மெடிசின்ஸ் எல்லாமே இங்க வந்துடும். டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. இங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த வயசானவங்களுக்கு அவங்க ரூமுக்கே கொண்டு போய் அவங்களுக்கு மாசம் என்ன மெடிசின்ஸ் தேவையோ ரெகுலரா எடுத்துக்கிற மெடிசின்ஸை அங்க கொண்டு போய் கொடுத்துருவாங்க. எமர்ஜென்சி ஃபெசிலிட்டி அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றது இந்த இடத்துலயே பண்ணிட்டு இங்க பெட் வசதியும் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா உடனே பண்றதுக்கு ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டியும் இருக்கு. நம்ம ஆம்புலன்ஸையும் பார்த்துருவோம். இந்த இடத்துல நர்ஸ் இங்கே தான் இருப்பாங்க. ஸோ 24/7 அவங்க அவைலபிளா இருப்பாங்க. என்ன மினிமம் அப்பாரட்டஸ் தேவையோ அதெல்லாம் இங்க இருக்கு. பிபி டெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், ஸ்டெத்தஸ்கோப் இதெல்லாம் வந்து இங்க வச்சிருக்காங்க. ஸோ உடனே இங்க பாத்திரலாம். இப்போ நீங்க பாக்குறது ஒரு கிச்சன். இது ஒரு காமன் கிச்சன். வயசானவங்களுக்கு திடீர்னு ஒரு கஷாயம் போட்டு குடிக்கணும் அப்படின்னு விரும்பினாங்கன்னா அவங்களே வந்து இங்க கஷாயம் ரெடி பண்ணி குடிச்சுக்கலாம். ஹாட் வாட்டர் போட்டு அப்பப்ப வேணும் அப்படின்னா அவங்க டாப் அப் பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பத்திய சாப்பாடு சாப்பிடணும்னா அவங்க இங்க வந்து குக் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு காமன் கிச்சன் இருக்கு. ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. 24/7 டிரைவர் வந்து அவைலபிள். எப்போ வேணாலும் எந்த ஒரு எமர்ஜென்சினாலும் பக்கத்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் வந்து தயார் நிலையில இப்போதும் இருக்கு. அட்டெண்டரோட வயசானவங்க வீல் சேர்ல வர்றதும் நீங்க பாக்குறீங்க. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், ரூம்லயே இல்லாம வெளியில வந்து அவங்க கொஞ்சம் சுத்தி பார்க்கணும், காற்றோட்டமா இருந்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சா அட்டெண்டரோட இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கிறதும் பாக்குறீங்க. வயதானவர்கள் இங்க வந்து தங்கும்போது அவங்கள பாக்குறதுக்கு ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கும் இங்க ரூம் ஃபெசிலிட்டி இருக்கு. அவங்க ஒரு மினிமம் சார்ஜ், ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படிங்கறத சார்ஜ் பண்ணிட்டு இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டியும் அவங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஹவுஸ் ஆஃப் சுப்ரபாத்ல அஷூரன்ஸ் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கு. 24/7 செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி இங்க இருக்கு. மாறி மாறி அவங்க ஷிஃப்ட்ல இருந்துட்டே இருப்பாங்க. ஸோ எந்த பயமும் இல்லாம இந்த கேம்பஸ்குள்ள நிம்மதியா இருக்கலாம் பெரியவங்க, வயசானவங்க. ஹவுஸ் ஆஃப் சுப்ரபாத் மராட்டிய வம்சாவளியை சேர்ந்தவங்க. எந்த ஒரு நிகழ்ச்சியை தொடங்கணும்னாலும் இவரை முன்னிறுத்தி தான் தொடங்குறாங்க. மராட்டிய வம்சாவளியில வரக்கூடிய
இந்த பாரம்பரியத்துல இப்படி ஒரு கேம்பஸ் ரெடி பண்ணி வயசானவங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். அவங்களுக்கு பணங்காசு இருக்கு, ஆனா பாத்துக்கிறதுக்கு ஒரு கேர் எடுத்துக்கிறதுக்கு மக்கள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனத்தாங்களோட இருக்கக்கூடிய வயதானவர்கள் இங்க வந்து தங்கலாம். கிட்டத்தட்ட 20,000ல இருந்து ஆரம்பிச்சு அந்த ஸ்கேல் மாறும். எப்படிப்பட்ட ஸ்டே அவங்க விரும்புறாங்க, எப்படிப்பட்ட கம்ஃபர்ட் அவங்க விரும்புறாங்கன்றத பொறுத்து. அது மாதிரி இந்த கேம்பஸ்ல மொத்தமா நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இது ஓவரால் ஒரு டாக்குமெண்டேஷனா இந்த நம்ம நந்தினி வைப்ஸ் சேனல்ல இது ஒரு பெரிய டாக்குமெண்டேஷனா இருக்க போகுது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தேவைப்படலைன்னா கூட யாராவது உங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க வயசானவங்க இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டே அவங்க என்ஜாய் பண்ணணும். அவங்களுடைய வயதான காலத்துல ஓடி ஓடி உழைச்சவங்க, அதுக்கப்புறம் தங்களுக்கு பணம் இருக்கு ஆனா பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற ஒரு கவலையில இருக்கிறவங்க ஹவுஸ் ஆஃப் சுப்ரபாத்தை நம்பி இங்க வந்து அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து உறவுக்காரர்களா மாறி எல்லாரும் ஒரு குடும்பமா இருந்துட்டு இருக்கிறதெல்லாம் நேரடியா நான் பார்த்தேன். அதனாலதான் இந்த ஒரு சஜஷன் வீடியோவா நான் இந்த வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல இருக்கக்கூடியதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது என்கொயரிஸ் இருந்தாலும் டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமா நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சு உங்களுடைய தாய் தந்தையா இருக்கலாம், உறவுக்காரர்கள் வயதானவர்களா இருக்கலாம், 55 வயசுக்கு மேல இங்கே யார் வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நிம்மதியா அவங்க தங்களுடைய அந்த வயதான அந்த பருவத்தை கடக்கிறதுக்கும் தெய்வீகமா இருக்கிற ஒரு அனுபவத்தை அடையிறதுக்கும் ஒரு நல்ல இடமா இந்த இடம் இருக்கு. ஹவுஸ் ஆஃப் சுப்ரபாத்தை எல்லாருக்கும் நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. நன்றி.